தமிழக மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்கள் கைது பண்ணும் போது நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்கள் இன்னைக்கு மண்டையில ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களை இல்லைங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸை பார்த்து மண்டையில ஏதாச்சும் இருக்குதா? ரீல்ஸ் போட்டே நீங்க முதலீடுகளை எப்படி இழுப்பீங்க அப்படிங்கிற அவங்கள பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் நான் ரிப்பீட்டடா சொல்ல போறேன். உங்களுக்கு உண்மையிலுமே சிரிப்பு வந்துடும். கண்டிப்பா ரிப்பீட்டடா தான் சொல்ல போறேன். ரைட். இதை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் பெரிய விஷயத்த சின்னதா சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிடிவி தினகரன் அப்படியே பேசிட்டே இருக்காங்க. பிரஸ் மீட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது பேராபத்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பேராபத்துனா நீங்க மாற்றம்னு ஓட்டு போட்டீங்கல்ல, ஆனா மாற்றம் இல்ல, அது உங்களுக்கு வச்சுக்கிட்ட நீங்களே அதாவது பேர் ஆபத்தாமா. ரைட். ஆனா பேராபத்து தான். ஆனா நான் சொல்ற ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, யாருக்கு பேராபத்து அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். இதுக்கு அடுத்தது கடைசியில பாத்தீங்கன்னா, போட்டோ வைக்கிறதுல பிரச்சனை இன்னும் ஒளியலிங்க. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, அங்க போட்டோ வச்சுட்டீங்களா, இந்த போட்டோ வை, இந்த பக்கம் ஒருத்தர் அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு வராங்க, இந்த பக்கம் இருந்துகிட்டு இன்னொரு போட்டோ கொண்டு வந்து இதுக்கு மேல ஒரு அந்த பினிஷிங் டச்னு இருக்கும்ல, கடைசியில ஒருத்தர் போட்டோ கொண்டாங்க. அவர் பெரிய தெய்வம். அவர் ஓகே, அவர் அந்த போட்டோவை நான் சொல்லல, ஆனா அவர் அங்க இருந்து எடுத்துட்டு வராரு. சொல்ல போனா நிறைய விஷயத்த செய்வாங்க. அதை பத்தி என்னென்ன ஏது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா அந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்க அந்த ஹைப் இழுத்து விட்டீங்கன்னா, ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு பெரிய உந்துதலா இருக்கும். அதே சமயத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ண நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் நம்ம மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள நேரா போயிடலாம். எதப்பாதி எல்லாம் ஒரு அப்படியே இது மாதிரியே இருக்குதே அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாரிதாஸ் அவர்கள் கைது அப்படியே ஆர்டர்லயே போயிருவோம். மாரிதாஸ் அவர்கள் கைதுன்னு சொன்னோம்ல, அந்த மாரிதாஸ் அவர்களோட கைதுல பாத்தீங்கன்னா, நான் அப்படியே சிம்பிளா முடிச்சிடுறேன். யாரெல்லாம் என்ன விஷயத்தை நோட் பண்ண அப்படின்னு சொன்னல, யாரெல்லாம் அவருக்கு ஆதரவு சொன்னாங்க, அதாவது கண்டனத்தை சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அப்புறம் அண்ணாமலை அவர்கள், அப்புறமேட்டுக்கு நம்ம அண்ணன் சீமான் அவர்கள், இவ்வளவுதாங்க. அப்போ இவங்கதான் இவங்களுக்கு சரியா சவுக்கு சங்கர், ரைட், சவுக்கு சங்கர் அவர்கள், இவங்க இத்தனை பேருமே. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து ஒருத்தர் கூட சொல்லலையப்பா. இவர் பாத்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்கள் உங்களுக்கு வெளிப்படையாவே தெரியும், அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே அவர் விஷயங்கள் இருக்கும். நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல, அதனாலதான் இந்த விஷயம் நடந்திருக்குதா? அவங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்களான்னு தெரியல. மத்தவங்களுக்கு இது சரியா, அரெஸ்ட் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்றங்கள் நடச்சதா எனக்கு தெரியல. மொத்தத்துல எனக்கு அங்க நடந்த விஷயங்கள் அவங்க ஏஐ ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கீர்த்தனா அவர்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோட அமைச்சரா இருக்காங்க இல்லையா, கீர்த்தனா அவர்கள் கூட ஒரு பையனா அது ஏதோ ஒன்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வார்த்தையை நான் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாது, பட் அந்த விஷயத்தை ஏஐல உருவாக்கப்பட்டது, அது அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வழக்கு பதிவாகி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ இது நாளைக்கோ நாளானிக்கோ விரிவான விஷயம் வந்தோன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா நான் பார்த்தது இதுதான். அதுக்கு அடுத்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம எங்க போயிடலாம்னா, டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன பேராபத்துக்கு போயிடலாமா? டிடிவி தினகரன் பேராபத்து இருக்கட்டும், நம்ம மேயர் பிரியா அவர்கள் நம்மளை பத்தி மண்டையில ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்டிருக்காங்களே, அதுக்கு நம்ம ஏதாவது சொல்லணும்ல. அவங்க மேயர் பிரியா அவர்களும் கூட்டத்துல பேசிட்டு இருக்கும்போது அந்த வண்டி எல்லாம் தொங்கிட்டு போனதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், புரோட்டோகால் எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு, ரைட். அவங்க மண்டையில ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு விர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்து கேட்கறாங்க. நீங்க கேட்டது எப்படி வேணாலும் கேட்டுப்போங்க, மண்டையில இருக்குதா அப்படிங்கிறதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன். சொத்து பட்டியல், அதாவது சொத்து விவரம் கொடுத்துட்டீங்களா மேடம்? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்களாம் ரீல்ஸ் போட்டுட்டீங்களே, தமிழக வெற்றி கழகத்து மினிஸ்டர் எம்எல்ஏ எல்லாமே ரீல்ஸ் போட்டுறீங்களே, ரீல்ஸால எங்களுக்கு முதலீடு தமிழகத்திற்கு எவ்வளவு கொண்டு வந்துருவீங்க, கொண்டு வர முடியுமா? சொத்து விவரம் எங்கே மேடம்? அதுதான் சொன்னல, ரிப்பீட்டடா கேட்பேன்னு. சொத்து விவரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா அதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொத்து விவரத்தை அவங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. இதுதான் பெரிய குற்றம். நீங்க மத்தவங்களுக்கு போய் உபதேசம் இதெல்லாம் நல்லா இருக்கு, சொத்து விவரம் எங்க? அதாவது எம்எல்ஏவோ இவங்கள யாரா இருந்தாலும் அவங்க சொத்து விவரம் தாக்கல் செய்யணும். மேயர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வரும்போது நீங்க உள்ளாட்சி தேர்தலில் நீங்க அந்த சொத்து விவரம் தாக்கல் பண்ணணும். பண்ணீங்களா? 90 நாட்களுக்குள்ள நீங்க பண்ணணும். பண்ணுனீங்களா? உங்களோட சொத்து விவரங்களை காட்டுனா உண்மை நிலவரம் வெளிப்படும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருமே அப்படிங்கிறதுக்காகவா? ஏன் சொத்து விவரத்தை வெளிப்படல மேடம்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதை சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு நீங்க மண்டேல ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லணும். ரீல்ஸ் போடுறதெல்லாம் அவங்க வேலையை கரெக்டா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இனிமேல் டிஜிட்டல் அந்த யுகத்துக்குள்ள ரீல்ஸ் மட்டும்தான் பேசும். நீங்க அந்த காலத்துல டிவி மட்டும் தானே நமக்கு உண்மையை எடுத்து சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கைபேசியும் இது மாதிரி விஷயங்களும் வந்துருச்சு, டிஜிட்டல் ஆப் அப்படியே வந்துருச்சு. அந்த ஆப்புக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நாங்க பாக்குறோம், நாங்க பேசுறோம். இதுல உங்களுக்கு என்ன தப்பு? அதுல ரீல்ஸ் மட்டும் தான் போடும். உங்களுக்கும் எனக்கும் கம்யூனிகேட் பண்றதுல வாட்ஸ்அப் எவ்வளவு பெரிய பங்கு வகிக்குன்னு தெரியுமா? அந்த வாட்ஸ்அப் மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறாங்க, பல பேருக்கு தெரிவிக்கிறாங்க, நல்லதுக்குள்ள பகிர்றாங்க. அந்த காலத்துல நல்லது ஏதாச்சும் செஞ்சா பகிரணும்னா செய்தித்தாளை தவிர வேற இந்திய மீடியம் இல்ல, தொலைக்காட்சி ஒண்ணு.
இப்ப பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. எம்எல்ஏ எல்லாத்தையுமே படிச்சவங்க, படிக்காதவங்களுக்கு போன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல வயது முதிர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாமே சீனியர்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒருவேளை வந்து கைபேசியை வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிற தெரியாத விஷயமா இருந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் நாங்க என்ன மேடம் பண்றது? அதெல்லாம் தெளிவா நீங்க வந்து எடுத்து சொல்லணும் இல்ல. அதனாலதான் திருப்பி கேட்கிறோம், அந்த சொத்து பட்டியல் சொத்து விவரத்தை வந்து தாக்கல் பண்ணினீங்களா? முடிவே போகுது இன்னும் ஒரு 6-7 மாசத்துல மேயர் பகுதி எல்லாமே. ஆனா நீங்க பதிவு பண்ணலையே. ரைட், இது விட்டுட்டு நம்ம நேரா விஷயத்துக்கு போயிடும். ஏன்னா அவங்களை பத்தி பேசி அப்படியே மண்டை வலிக்குது. நேரா அங்க இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம யாரு டிடிவி தினகரன் அவர்கள். டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மாற்றம்னு போட்டீங்களே, மாற்றம் வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மாற்றம் வந்து சேர்ந்துச்சா? என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குது. ஊழலற்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அது எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஊழல் அப்படியே கும்பலா அப்படி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெட்டிக்கிட்டே வராங்க. அந்த ஊழல் தடுத்துக்கிட்டே வராங்க. அவ்வளவு பெரிய விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிட்டு வராங்க 25 நாள்ல. அப்ப அந்த மலையே உடைச்சு எரியணும்னா எவ்வளவு நாள் டைம் எடுக்கும்? அந்த துளியால வெட்டுறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது. அந்த சின்ன ஒரு வெட்டி தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மலையே காலி பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிட்டு, அது உங்களுக்கு தெரியாத இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நாள் 1 வருஷமா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம். அந்த மலையே உடைச்சு சுக்குநூறா தமிழக வெற்றி கழகம் பண்ணுங்கிறது நான் உறுதியா சொல்றேன். அதனாலதான் நீங்க என்ன சொல்றீங்க, மாற்றம் நினைச்சு போட்டு பேராபத்தை தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு. பேராபத்து தான், உண்மையிலுமே பேராபத்து தான். ஆனா யாருக்குன்னு சொல்லட்டுமா? இந்த கனிம வள கொள்ளை அடிச்சாங்கல்ல, அவங்களுக்கு இது பேராபத்து. கொலை பண்ணணுனுக்கு பேராபத்து, கொள்ளை அடிச்சவனுக்கு பேராபத்து. இங்க இந்த பக்கம் வந்து நதிநீர் பங்கீடு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு பேராபத்து சிம்ம சொப்பனமா இருந்துகிட்டு இருக்கு. அப்புறமேட்டுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஊழல் பண்றவங்களுக்கு பேராபத்து, லஞ்சம் பண்றவங்களுக்கு பேராபத்து, யாரெல்லாம் தன் கடமையை செய்யலையோ அவங்களுக்கு பேராபத்து. இந்த பக்கம் முல்லை பெரியார் பிரச்சனை அது ரொம்ப நாளமா ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன இந்த இப்ப அணையோட அளவு வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை கடமையை செய்யாத ஒரு விஷயத்துக்கு பேராபத்து. மாணவ செல்வங்கள்ல யாரெல்லாம் அவங்கள வந்து தவறான வழியில் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு பேராபத்து. கஞ்சாவை வந்து புழக்கத்துல விடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பேராபத்து. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யாரெல்லாம் சமூகத்துக்கு விரோதமான செயலை செய்யறாங்களோ அத்தனை பேருக்குமே தமிழக வெற்றி கழகத்தின் மாற்றம் பேராபத்து தான். இது ஒத்துக்கிறீங்களா? இது ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க சார்ந்த நபர்களுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையோ இல்ல சாதகமான செயலோ நடக்க போறது கிடையாது. ஏன்னா அத்தனை பேருமே இல்லீகலா செயலை செஞ்சிருக்கலாம். அதனால உங்களுக்கு நெஞ்சு குறுகுறுக்குது. அதுதான் நான் தெளிவா ஏற்கனவே சொல்லிட்டேன். இது பேராபத்து தான். இவங்களுக்கெல்லாம் பேராபத்து. யாரெல்லாம் அந்த பட்டியல் வந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த பக்கம் வந்து செந்தில் பாலாஜி அவர்களோட, அப்புறம் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் மினிஸ்டர், திருச்சி மினிஸ்டர், அவருக்கு இது எல்லாத்தையுமே சம்மனு, கேஸு, ஃபைலு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நேத்து கூட வந்து நான் சொல்றது செந்தில் பாலாஜி அவர்களோட விஷயத்தை வந்து மறுபடியும் வந்து ஆளுநருக்கு அனுப்பிச்சு வச்சு வந்திருக்காங்க. சோ சமூகத்துக்கு விரோதா இருக்கிற யாரா இருந்தாலும் பேராபத்து தான். இது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. உட்காந்து படிச்சு யாராருக்கு என்னென்ன சமயத்துல கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை நல்லதை கொண்டு போய் சேர்ப்பார், அதை கெட்டதையும் கொண்டு போய் சேர்ப்பார் எங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு. அதனால பேராவத்துன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஏமாத்திட்டு இருக்க முடியாது. சரி ரைட்டுங்க. இன்னொரு விஷயத்த சொன்னல, என்னப்பா அது போட்டோவை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தீங்களே, போட்டோ சிரின்னு சிரிச்சியாப்பா, உனக்குள்ளேயே சிரிச்சு எனக்கும் சொல்லுப்பா சிரிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சிரிக்கிற விஷயம் தான், சிந்திக்கிற விஷயம் தான் அதுக்குள்ள இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில வந்து அந்த மேயர் அவர்களோட அரங்கம், அந்த அலுவலகம் இருக்கும்ல, அங்க போய் உட்காரும் போது ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். சரி ரைட்டு, இருக்கக்கூடாது இல்ல, யாரு தமிழக முதலமைச்சரா இருக்கிறாங்களோ அவங்களோட போட்டோ இருக்கணும்ல, அங்க வச்சாங்களா அப்படின்னு பார்த்தா வச்சிருக்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் ஐயாவோட போட்டோவும் வச்சிருக்கிறாங்க. உடனே பாக்குறீங்க, சுத்தி இருப்பாங்களா முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர். அப்போ முன்னாள் முதலமைச்சர் போட்டோ வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களோட போட்டோவை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இது பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அது கொண்டு வந்ததெல்லாம் தப்பு இல்லை. ஆனா மேயர் பிரியா அவர்கள் சொன்ன மாதிரி என்ன புரோட்டோகால் பேசிஸ்ல நீங்க அங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறதான் ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் வந்து நமக்கும்
தமிழுக்கும் நம்மளோட மாணவர் செல்வங்களுக்கு எவ்வளவு கல்வி கொடுக்கணும்னு பாடுபட்டாரு. அவரோட போட்டோ வைக்கிறது பிரச்சனை இல்லை. அதுலதான் எனக்கு வந்து ஒண்ணு தோணுச்சு, அவரோட போட்டோ கொண்டு வந்து அவரதும் வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சிரிக்கிறதுக்கு இல்ல, அந்த நியாயப்படி பார்த்தா அவரோட போட்டோவை மு.க. ஸ்டாலின் ஐயா போட்டோவுக்கு பதிலா வச்சிருக்கணும். இது யாரும் மறுக்க மாட்டாங்க. எந்த கொம்பாதி கொம்பனும் ஏன் காமராஜர் ஐயா போட்டோவை ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எவனும் எதுக்க மாட்டான். அவர் செயல்களை செய்தார்கள். ஆனா இப்போ உயிரோடு இருக்கிற மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் போட்டோ வந்து இப்ப முதலமைச்சர் பொறுப்பு இல்ல. அது வந்து எப்படி வைக்கிறது என்னன்னு சொல்லிட்டு புரோட்டோகால் பேசிஸ்ல தான் பார்க்கணும். சோ இவ்வளவு விஷயத்தையும் பார்க்கும்போது தமிழகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஒரு பக்கம் கைது, அந்த கைது நியாயமான கைதா? எஸ், அப்கோர்ஸ் நியாயமான கைதுதான். அவதூறு பரப்புற ஒவ்வொருத்தருக்கும் அது சவுக்கடியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கைது செஞ்சிருக்காங்கன்னு தான் நிதர்சனமான உண்மை. இந்த பக்கம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது மண்டையில மூளை இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதான்னு பேசுற ஒரு மேயர், இப்படி எல்லாம் உங்களுக்கு பேச தெரியும்னா நாங்க திருப்பி கேட்டோம்னா வேணாம். அது நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. அது நாங்க வந்து நாகரிகம், அதாவது இந்த நாகரிகம்னு ஒண்ணு வந்து நாம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். ஆனா நீங்க பண்ற செயல்களை யோசிச்சு பார்த்தா அநாகரிகமா இருக்குது. பார்த்து நடந்துக்கோங்க. இன்னும் ஒரு 6-7 மாசம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தர் மீசை எடுக்கணும் வேற சொல்லியிருக்காருல, அதை வேற எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்பன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே தெள்ள தெளிவா உள்ளாட்சி தேர்தலும் எப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு ஆதரவு தந்தீங்களோ அதே மாதிரி இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கும் நீங்க ஒரு ஆதரவு தரணும். சாரி, 2026 நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வளவு ஆதரவு தந்தீங்களோ தமிழக வெற்றி, அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலுக்கு ஆதரவு தரும் சொல்லிட்டு இந்த வீடியோ தர முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வு பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.